கடலூர் முதுநகர் அருகே 6 ஆண்டுகளாக மந்தகதியில் நடைபெறும் ரயில்வே மேம்பால பணிகளால் பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கடலூரிலிருந்து விருதாச்சலம் செல்லும் பிரதான சாலையின் குறுக்கே முதுகரையை அடுத்துள்ள பச்சாங்குப்பம் என்ற இடத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் நடைபெற்று வருகின்றன. 15 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்காக அந்த பகுதியில் உள்ள ரயில்வே கேட் 6 ஆண்டுகளுக்கு முன் மூடப்பட்டது. இதன் காரணமாக இந்த வழியாக சென்று வந்த பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாலம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. எங்களுக்கு இந்த பக்கம் தான் மெயின் வழி. எங்களுக்கு போகிறதுக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டுருக்கோம். இப்போ அதில் அண்ணாண்டே எங்களுக்கு எப்படி போய் சுற்றின்னு ரொம்ப வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குது. கம்பெனிக்கு பக்கத்துலேயே போகிறது ரொம்ப சரி பக்கமாக இருக்குது. அதனால் இந்த வழியை விட்டால் வேறு வழி எங்களுக்கு இந்த பக்கத்துலேருந்து வரதுக்கு வேறு வழி இல்லை. பசங்க படிக்கிற பசங்க, காலேஜ் போகிற பசங்க ரொம்ப டைம் எடுத்து போகிறதா இருக்குது. அடுத்து நாங்கள் ஒர்க்குக்கு போகிறோம், நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறோம். சுத்தமாக கட்டி வந்தால் கட்டி கொடுக்க முடியல. இது வரைக்கும் நாங்கள் ரொம்ப எல்லாமே கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். இந்த வழியில் வரவும் முடியல, போக முடியல. நாங்கள் சுற்றின்னு போனால் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் சுற்றின்னு போக வேண்டியதாக இருக்குது. 5 கிலோமீட்டர் சுற்றின்னு போகும்போது பார்த்தா அங்கே போகிறதுனால எங்களுக்கு உள்ளே போகிறதுனால அங்கே வர இடைஞ்சல் வருது. 4 பேர் வேலை செய்கிறாங்க சார். இவ்வளோ பெரிய பாலத்துக்கு 4 பேர் வேலை செய்கிறாங்க. 4 பேர் தான் வேலை செய்கிறாங்க. டெய்லி 4 பேர் தான் இங்கே பாருங்களா. ஏன்னா ஒரு 10 பேர் 20 பேர் வேலை செய்கிறாங்க. அப்புறம் 4 பேர் தான் 4 வருஷமாக வேலை செய்கிறாங்க. வேறு யாருமே வேலை செய்யலைங்க. இந்த பாலத்தின் அருகே உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் ரயில் பாதை வழியையே பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த பகுதியில் விபத்து ஏற்பட்டால் கடலூரில் இருக்கும் மருத்துவமனைக்கு செல்ல 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி செல்ல வேண்டிய சூழல் நேரிட்டிருப்பதாக கூறுகிறார்கள் இந்த பகுதி மக்கள். நான் தனிப்பட்ட மனுஷனுக்கு சிரமம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இங்கே விருதாச்சலம் இது கடலூர் ஓட்டியிலேருந்து விருதாச்சலம் போகிறவங்க திட்டக்குடி இந்த பக்கம் போகிறவங்க ஃபுல்லாக இந்த ரோடு தான் பிளாக் பண்ணுவாங்க. இதை தான் பாஸ் பண்ணி போவாங்க. ஆனால் எல்லாமே பிளாக் பண்ணி விட்டாங்க. இப்போ அர்ஜென்ட்டுக்கு ஒரு பிரசவத்துக்கு போகிறதுக்கோ பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ எல்லா வகையிலும் சிரமம். இது எல்லா ஊரில் எம்எல்ஏவிலேருந்து எம்பிலேருந்து எல்லாம் வந்துட்டு தான் போகிறாங்க. எல்லாம் சொகுசாக அப்படி போயிடுறாங்க. பாதிக்கப்பட்ட மனுஷன் எப்படி போவா? இந்த ஊருக்காரங்க எப்படி போக முடியும்? பக்கத்து கிராமத்துக்காரங்க எப்படி போவாங்க? காரில் பஸ்ஸில் போக முடியும்? நடந்து போகிறவங்க அர்ஜென்ட்டு போகிறவங்க கூட வழி கிடையாது. பாலம் கட்டும் பணிகள் தொடங்கி 2 தேர்தல்களும் நடந்து முடிந்துவிட்ட நிலையில் மேம்பால பணிகள் என்னவோ மந்த கதியிலேயே நடப்பதாக இந்த பகுதி மக்கள் கூறுகிறார்கள். 6 ஆண்டுகளுக்கு முன்பே ரயில்வே கேட் மூடப்பட்டு பணிகள் தொடங்கிய போதிலும் நிலம் கையகப்படுத்துதல், மண் பரிசோதனை பணிகளை மேற்கொண்ட நெடுஞ்சாலைத்துறையினர் 4 மாதங்களுக்கு முன்புதான் நிலத்தை ரயில்வே துறையிடம் ஒப்படைத்தனர். தற்போது ரயில்வே துறை மேம்பால பணிகளை தொடங்கியிருக்கிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் பச்சாங்குப்பம் ரயில்வே மேம்பாலம் கட்டி முடிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்ரீதர்.